எங்கள் வீட்டு கேப்சிகம் சட்னி. முதல்ல ஒரு அடிகனமான வாணலியில் முழு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் ரெண்டுத்தையும் போட்டு அடுப்பை லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுக்கலாம். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம் இன் பிட்வீன் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், மிளகாய் வற்றல் நல்லா மொறுமொறுன்னு வறுபடணும். அப்போது இதை ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மீன்வைல் ஒரு வாணலியில் எண்ணெய் போட்டு அதில் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, நிறையா கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய துண்டுகளாக அரிஞ்சோனாலே போதுமானது. முதல்ல அந்த எண்ணெயில் வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு ஜாஸ்தி எண்ணெய் கூட பிடிக்காது, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோனாலே போதுமானது. அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை குடமிளகா சேர்க்குறேன். சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் அப்படியே நல்ல ஒரு பெரட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை பொடியாக சேர்க்குறேன்னா ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயம், காய்க்கு தேவையான அளவு அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கியாச்சு காயை. இப்போது இந்த வதக்கியதான காயை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த வதக்கி வச்சதான காயிலேயே நான் ஒரு எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். அதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வானலி சூட்லேயே ஜஸ்ட்டு அந்த புளி போட்டதை அப்படியே ஒரு பெரட்டிருக்கேன். இப்போது நம்ம வறுத்து வச்சதான அந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் கலவையோட இந்த வதக்கி வச்சதான காய்களையும் போட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான சட்னி பதத்துக்கு நம்ம அரைக்க போகிறோம். இது நம்ம சாதத்தில் பிசைந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இட்லி, தோசை, ஊத்தப்பம், ஈவன் உப்மா அந்த மாதிரியான டிஃபனுக்கும் ஏற்புடையதான ஒரு சட்னியாக இருக்கும். ரொம்ப சுவையான கேப்சிகம் சட்னி தயார். ஒரு வெஜிடபிள் தொகையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் எடுத்துருக்கிறதான காய் சௌ. நல்ல சௌ இந்த மாதிரி வாங்கறச்சேயே நல்ல இளங்காயாக வாங்கணும். இப்படி நம்ம நகத்தை வச்சு அழுத்தினோன்னாக்கா அந்த தோலில் அது அப்படியே சாஃப்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாக்கா அந்த சௌ ரொம்ப சாஃப்டான சௌ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதோட தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சே அபவுட் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் எண்ணெயே இதுக்கு போதுமானது. ஸோ ஒரு சௌ அப்படின்னு எடுத்தோன்னாக்கா அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா அந்த சௌவை அப்படியே போட்டு பெரட்டிக்கலாம். இந்த சௌ வதங்கி அப்படியே வேகணும். அதனால் நடுப்புற நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி அதை வதக்கி வேக வைக்கணும். தொகையலுக்கே எப்போவுமே அந்த எண்ணெயில் வதக்கி கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சாக்க அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சௌ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்படியே நம்ம ஜஸ்ட்டு அது ஒரு சௌ எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னாலே அப்படியே அது ஈஸியாக உடையணும். அதுதான் அது கரெக்டு பதம். ரொம்ப குழையவும் கூடாது, அட் த சேம் டைம் அந்த நசுங்கிற பதத்துக்கு அது வெந்திருக்கணும். இதை ஒரு மிக்சி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வதங்கினதான அந்த சௌ துண்டுகளை திருப்பியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பாத்திரத்தில், அதாவது நம்ம அந்த சௌ வதக்கின அதே பேன்லேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றின்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு சௌவுக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு எடுத்தாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த அளவு சிவப்பு மிளகாய் வற்றல் அல்லது வரமிளகாய் எடுத்து ரெண்டையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வதக்கணும். தேவையான அளவு பெருங்காயம் ஒரு டேஷ் அதில் சேர்த்துட்டு நல்ல அடுப்பை லோ மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த தொகையலோட டேஸ்ட்டே
நம்ம வந்து அந்த காயை வதக்கிறதுலேயும் அந்த உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் வதக்கிறதுலேயும் தான் இருக்குது. ஸோ அதனால் உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் பெருங்காயம் இந்த 3 நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கின உடனே அதை அப்படியே மிக்ஸி கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சதான ஒரு சிறு எலுமிச்சை அளவு புளியை அந்த பேன் ஹீட்லேயே அப்படியே போட்டுடலாம். அடுப்பு ஆஃப்லேயே இருக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பும் அந்த பேன்லேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பேன் சூட்டோடையே சும்மா லேசாக ஒரு பரட்டி அடுப்பை ஆன் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பேன் சூடே போகிறோம். அந்த புளியையும் அந்த உப்பையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம உப்பு அப்படி சூட்டில் போட்டு அதை சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் தொகையல் பாக்கி இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நல்ல ஒரு தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி அரைச்சி எடுத்தோன்னாக்கா சுவையான சௌ தொகையல் தயார்.